ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஒரு நண்பர், விவசாய நண்பர் வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தார். அவர்கிட்ட இருந்து மக்காச்சோளம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதை ஃபுல்லாகவே நம்ம உதுத்து காய போட்டு அந்த மக்காச்சோளத்து கூட நம்ம பச்சரிசி 3 பங்கு மக்காச்சோளம்னா 1 பங்கு பச்சரிசி, அரை பங்கு வந்து உளுந்து சேர்த்து ஒரு தேவையான அளவு, அதாவது நம்ம எவ்வளோ மாவு திரிக்கிறோமோ அது நம்மளுடைய காரத்துக்குன்னு கொஞ்சம் வத்தலும் போட்டு நம்ம திரித்து வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு தேவைப்படும் போது அதில் வந்து உப்பு சேர்த்து நம்ம தோசை சுட்டுக்கலாம், குழிப்பணியாரம் பண்ணலாம், முறுக்கு சுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த தோசை வந்து நம்ம அடை தோசை மாடல்லே இருக்கும். நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் வருஷம் வருஷம் பண்ணுறது தான். இந்த வருஷமும் அதே மாதிரி வாங்கி மக்காச்சோளம் ப்ரிப்பரேஷனுக்காண்டி ஒவ்வொன்றா வந்து நம்ம ஒதுக்க ஆரம்பித்தாச்சு. இது கொஞ்சம் வேலை தான் இருந்தாலுமே நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு தேவை ஒரு 6 மந்த்துக்கு வந்து இதை அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வண்டெல்லாம் அரைக்காதுங்க. இதில் வந்து நம்ம திரித்து வச்சுட்டு அதில் கிராம்பு மட்டும் போட்டு வச்சுட்டா போதும். வண்டு வராது. வத்தல், கிராம்பு இது எதுனாலுமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாப்பாவும் நம்மளுக்கு அழகாக உட்காந்து ஹெல்ப் பண்ண, நாங்களும் உட்காந்து அழகாக அதை உதுத்து வெயிலில் 1 வீக் வந்து காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மாமில்ல கொடுத்து நம்ம திரித்து எடுத்துக்கிற வேண்டி தான். நாங்கள் அது மாதிரி திரித்து எடுத்துகிட்டு வந்து தோசை சுட்டு நம்ம தேங்காய் சட்னி வச்சு பசங்களுக்கு கொடுத்தோம். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இப்படி கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.